అனைవరకు వణకం కీழே ஒரு వీడియో ஒன்று ప్లే பண்ணுறேன், அதை பாருங்க. నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నాను. ఈ మధ్యన వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, ఎంత సుఖంగా చేశారు. నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 எல்லா பேருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது பவன் கல்யாணம் என்ன சொல்கிறாப்பு தெரியுமா, நம்ம 15 வருஷமாக இந்த ஆந்திராவை கத்துறோம், நம்மளை யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் அவங்க ஒரு நோட்டீஸ் ஒரு ஃப்ளெக்ஸ் அடிச்சு விட்டுனா போதும், நம்ம தலைவன் ஆயிடலாம், சிஎம் ஆயிடலாம், கேவலமாக சிரிக்கிறாங்க. எதனால்? தகுதியே இல்லாதவன தற்கூரியெல்லாம் தலைவனை எத்தனால தான். ஏன் நீங்கள் கூத்தாடி பயில் கோட்டை போட்டு தேர்ந்தெடுத்துறீங்க, ஆனால் சொல்லுவீங்க விஜய்க்கு தகுதி இல்லையா, அவர் வந்தால் தான். விஜய்க்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன், சொல்லுங்கள் பாப்பா. என்னடா தகுதி இருக்குது? வந்து 20 நாள் ஆச்சு. 20 நாள் பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டா இருக்குது, கொள்ளை நடந்துக்கிட்டா இருக்குது, கொலைகள் நடந்துக்கிட்டா இருக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. திமுக அதிமுக என்ன நடந்துச்சு அது ஃபுல்லாக இப்போ நடந்துக்கிட்டா இருக்குது. என்ன மாற்றத்தை கண்டீங்க? எதுவுமே காணலை. அதில் எதுக்குடா டிவிக்கெல்லாம் ஓட்டு போட்டு நிறைய பார்த்த கேட்டால் அவர் நடைய பிடிக்கும், அவர் ஸ்டைலை பிடிக்கும், அவர் ஆடுறது பிடிக்கும், அவர் பாடுறது பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்குன்னு தான் சொல்கிறானே தவிர்த்து அவர் இந்த கொள்கை வச்சிருக்காரு, அவர் இந்த கோட்பாட்டு வச்சிருக்காரு, மக்களுக்காண்டி வந்து இந்த இடத்துல நின்று கத்திருக்காரு, அதை பண்ணிருக்காரு, இதை பண்ணிருக்காரு, அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு தேவை இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டால் போதும், படத்தில் சீரியலில் இல்லை படத்தில் நடித்தா போதும், அவர் மூஞ்சிக்காண்டி தான் நான் ஓட்டு போட்டேன். எப்படி ஒரு ஆள் தகுதியே இல்லாதவன தலைவனாக எத்தனை நாள் தான்டா இப்படி தகுதியே இல்லை தற்கூரி எப்படி தலைவனாக எத்தனை நாள் தான் நம்ம தமிழ்நாடு இப்படி இருக்கு. நம்ம தமிழ்நாடு தான் இப்படி கேவலமாக நினச்சி தமிழ் மக்கள் தான் கேவலப்பட்டு போனாங்கடா. அதை நினச்சி அங்கே சிரிக்கிறாங்க ஆந்திராவில். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் யோசிங்க, புரியுதா? இது நம்மளுக்கு ஒருத்தர் தலைவனாக வரணும்னா நம்மளுக்காண்டி கஷ்டத்துலையும் சரி, கவலையும் சரி, வேதனையும் சரி, இன்பம் துன்பம் எல்லாத்துலையும் இருக்கணும். அவன் நம்மளுக்காண்டி ஒரு கஷ்டம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா அங்கே வந்து ஆளாக குரல் எழுப்புறவனா இருக்கணும். அவன் தானே நம்ம தலைவன். உங்கள் தலைவன் ஒடிறதுக்கு தான் உங்கள் தலைவன் இருக்கான். என்ன பண்ண இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு நம்ம சிரிக்கல, அங்கே இருக்கிறதுக்கு ஆந்திராவில் இருக்கீங்க எல்லா பேருமே சிரிக்கிறாங்க. ஒரு ஆட்சிக்கு ஓட்டு போட்டு தான் தெரியுமா, இப்படி ஒரு முட்டாள் தற்கூரியா.